ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்ட் எழுதினவங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டவுன்லோடிங் டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ விடைத்தாளின் நகல் யாரெல்லாம் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணீங்களோ, அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க மட்டும்தான் ஸ்கேன் காப்பிக்கு டவுன்லோட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு விடைத்தாள் நகலினை 30/5/2024 வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்குன்னு மதியம் 3 மணிக்கு மேலே நம்ம அந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, www.dge.tn.gov.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் அங்கே நமக்கு ஹெச்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2024 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய எக்ஸாம் நம்பர் அண்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 30ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க மட்டும் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். இதில் இங்கே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு, ஒரு லிங்க் இருக்குது இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதானே ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் 30ஆம் தேதி 3 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணும்போது இதுக்கு மேலே ஒரு லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த லிங்க்கில் இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஹெச்எஸ்சி செகண்ட் இயர் மார்ச் 2024 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக ஹெச்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் மார்ச் 2024 ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன்டு காப்பி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த லிங்க்கை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் ரோல் நம்பரில் உங்களுடைய இந்த ரோல் நம்பரை கொடுத்துருங்க. 6ன்னு சொல்லிட்டு உங்களோட ரோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த நம்பரை இதில் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இதில் ரிவர்ஸில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 4 இயர், அப்புறம் மந்த்து, அப்புறம் டேட், அப்படியே ரிவர்ஸ் இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி ரிவர்ஸில் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோல் நம்பரும் என்டர் பண்ணிட்டேன், டேட் ஆஃப் பர்த்தும் ரிவர்ஸில் என்டர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே சர்ச் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்போ இங்கே கீழே அந்த டவுன்லோட்கான லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இவங்களுக்கு நான் இங்கிலீஷ் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் வந்திருக்குது. இது மாதிரி நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸோடைய பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே வரிசையாக இருக்கும். பக்கத்தில் டவுன்லோட் அப்படின்ற இந்த லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கிறங்க. ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு அதில் மார்க் எதுவும் வர்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த ரீவேல்யூஷன் ஆர் ரீடோட்டலிங் 2க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் அண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 31/5/2024 வெள்ளிக்கிழமையிலேருந்து 4/6/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சரியா? 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதில் சண்டே மட்டும் நீங்கள் போக முடியாது. இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதே வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்துக்குன்னு மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். சரியா? ஸோ அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் பணமும் அந்த அப்ளிகேஷனையும் ஒப்படைக்கணும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் மட்டும் என்ன செய்யணும்னா அரசு தேர்வுகள் இயக்கத்தில் அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலருடைய அலுவலகத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். சரியா? இப்போ இதில் உங்களுக்கு ரீவேல்யூஷனுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா
505 505 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதுவே நீங்கள் ரீடோட்டல் லிங்க் அப்ளை பண்ணணும்னா அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு 205 பயாலஜிக்கு மட்டும் 305 கட்டுறது மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேயே கொண்டு போய் கொடுக்குறது மாதிரி இருக்கும் காசெல்லாம். சரியா, உங்கள் ஸ்கூலில் அப்ளை பண்ண மாட்டாங்க, அந்த ஆஃபீஸஸில் கொண்டு போய் தான் நம்ம அமௌண்ட்டும் அப்ளிகேஷனும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளு. தேங்க்யூ.